சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. நீலா, நான் இப்போவே வினிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்ற? ஆமாம், டிசைட் பண்ணிட்டேன். நேற்று வரைக்கும் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்குன்னு சொன்னேன். ஆமாம், கன்ஃபியூஸ்டாக தான் இருந்தேன். அண்ணன் வேற ஒரு பக்கம் அப்படி சொல்கிறாரு, வினி வேற ஒரு பக்கம் நான் இந்தியாவிலே இருக்க போகிறதில்ல, அக்கா கூட போய் செட்டில் ஆக போகிறேன்னு சொல்கிறான். எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. இப்போ இந்த விஷயத்த கேட்டு வினி என்கிட்ட கோவப்பட்டு சண்டை போட்டிருந்தா கூட நான் இப்படியெல்லாம் முடிவு எடுத்திருக்க மாட்டேன். ஆனால் அவ எங்களோட மேரேஜை என்னோட சாய்ஸ்க்கு விட்டுட்டு இந்தியாவை விட்டே கிளம்புறதா முடிவு பண்ணிட்டா. அதான் என்னை அசைச்சு பார்த்துருச்சு. எனக்காக அவள் ஏற்கனவே ரொம்ப நாள் காத்துட்டு இருந்துட்டா. இப்போவும் எனக்காக வெயிட் பண்ணுறேன்னு தான் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அவளுக்காக நான் எதுவுமே பண்ணலைன்னு நினைக்கும் போது எனக்கே என் மேலே கோவம் தான் வருது. ஸோ அவளுக்காக நான் என் ப்ரோவை கன்வின்ஸ் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டேன். உங்க அண்ணன் சம்மதிப்பாரா? காலில் விழுந்தாவது சம்மதிக்க வச்சிருவேன். வினிக்காக நான் இது கூட செய்யலைன்னா எப்படி? ம், சரி. நீலா, உனக்கு இப்போ ஹாப்பியா? ம், இல்லை, எங்களோட மேரேஜ் கூடிய சீக்கிரமே நடக்கும். அப்போது இதில் உனக்கு ஹாப்பியா? ஆ, ஹாப்பி தான். இப்போ என்னோட கவலை எல்லாம் நான் அண்ணனை எப்படி கன்வின்ஸ் பண்ண போறேங்கிறது தான். ஆனால் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும். வினிக்காக நான் இதை பண்ணியே ஆகணும். பிகாஸ் எனக்காக அவள் நிறைய பண்ணியிருக்கா. அவளுக்காக நான் இந்த விஷயத்த பண்ணியே ஆகணும். ம், சரி, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நான் உமா கிட்ட போய் ரிப்போர்ட் என்ன வந்திருக்குன்னு பார்த்துட்டு வெளியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரேன். ஐயா, எங்களுக்காக கூட வந்து நீங்க ஒண்ணுமே சாப்பிடலையோ? அதனால ஒன்றும் இல்லை பாட்டி, இதோ இப்போ போய் சாப்பிட்டுக்கிறேன். நீங்கள் நிலாவை பார்த்துக்கோங்க, நான் அதை வந்துடுறேன். சரிங்க ஐயா. உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டா பாட்டி? இல்லையா, எனக்கு ஒன்றும் வேண்டாம். நான் காலையிலே டீ போட்டு குடிச்சிட்டேன். சரி, பிரேக்ஃபாஸ்ட்? அது அப்படின்னா? இல்லை பாட்டி, காலையில் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டா? ஐயா இல்லையா, வேண்டாம் வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கிடலாமியா. பிள்ளைக்கு முதல்ல என்ன ஏதுன்னு தெரிஞ்சாதான் ஏதாவது உள்ள இறங்கும். சரி, பார்த்துக்கோங்க நிலாவை. நான் போய் உமா கிட்ட பேசிட்டு அப்படியே வெளியே போயிட்டு வரேன். சரிங்க ஐயா, சரி. நிலா, ரெஸ்ட் எடு, வரேன். ம், என்ன முத்து இப்படி சொல்லிட்டு போறான்? முத்து ஒரு முடிவு எடுத்துட்டா மாத்திக்க மாட்டான்னு புகழரசி அக்கா சொன்னாங்களே. இப்போ இந்த முடிவு எடுத்திருக்கான். இதை எப்படி மாத்திக்குவான்? இல்லை இவனை எப்படி மாற்ற வைக்கிறது? ஆனாலும் புகழரசி அக்கா சொன்ன மாதிரி இந்த வினிதா மேடம் சரியான ஆளு தான். எதிர்த்து சண்டை போட்டா எம்கே கிட்ட வேலைக்கு ஆகாதுன்னு அப்படியே விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுத்து காரியம் சாதிச்சிட்டாங்களே. இப்போ என்ன செய்யறது? நான் என்ன செய்ய போறேன்? கடவுளே, எனக்கே ஒண்ணுமே புரியல. பாப்பாவுக்கு தலை சீவியாச்சு. கிளிப் வச்சுக்கலாமா? அழகு, சூப்பரா இருக்குடா. என்னடா? அப்பாவா? அப்பா ஊருக்கு போயிருக்காரு. வந்துருவாங்கப்பா, சாயங்காலத்துக்குள்ள வந்துருவாங்க. சாயங்காலம்னா பாப்பா காலையில ஒரு தடவை சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு தடவை சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்குவீங்கல்ல, தூங்கி எந்திரிச்சதும் சாயங்காலம் ஆயிடும். ஆமா, வந்துருவாங்க. பாப்பாவுக்கு அப்பாவை தேடுதா? ஐயா, புகழ். அம்மா, எந்திரிச்சிட்டீங்களா? நைட்டு நல்லா தூங்குனீங்களா? தூங்கணையா. இவன் தம்பி எங்க காணோம்? அது மாப்பிள்ள கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருக்காம்மா. கோயம்புத்தூருக்கா? என்னப்பா, நேத்து தானே போயிட்டு வந்தான்? ஆமாம்மா, நேத்து தான் போயிட்டு வந்தான். நேத்து நைட்டு அவன் படுத்ததுக்கு அப்புறம் ஃபோன் வந்தது. என்னன்னுப்பா? யாரோ ஒரு கிளையண்ட் கூப்பிட்டு இருக்காங்கம்மா. அது யாரு கிளையண்ட்? எனக்கு தெரியாம கோயம்புத்தூர்ல. அது டீனா உங்களுக்கு தெரியுமா? இப்போ புதுசா காஃபி போட்டிருக்காங்கல்ல, அது விஷயமா யாரையும் பார்க்க போயிருக்கான். நானே காலையில நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன், என்னை எழுப்பி தான் சொல்லிட்டு போனான். அம்மா அசந்து தூங்குறாங்க, எந்திரிச்சா சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா? சரி, எப்போ வருவானா? சாயங்காலத்துக்குள்ள வந்துருவாமா. என்னமோப்பா. சரி சரி, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேம்மா, நீங்களும் சாப்பிட்டுருங்க. ம், சரிப்பா. இருமல் இப்போ எப்படிமா இருக்கு? ஒன்றும் குறையிலன்னா டாக்டர் வர சொல்லட்டுமா? மாப்பிள்ள டாக்டர் நம்பர் கொடுத்துட்டு தான் போயிருக்கான். இல்லைப்பா, இப்போ பரவாயில்ல. இன்னைக்கு ஒரு நாள் பார்ப்போம், நல்லா குறைஞ்சிரும்னு தான் நினைக்கிறேன். சரிம்மா, அப்போ போய் சாப்பிடுங்க, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, வந்துருவான் மாப்பிள்ள. ம், சரிப்பா. பாப்பா சாப்பிட்டாளா? சாப்பிட வச்சுட்டேம்மா, சாப்பிட்டு முடிச்சுட்டா. இந்த தலைவாரி விட்டுட்டு இருக்கேன். எல்லாம் நீயே ஒத்தையில பார்க்குற என்னப்பா? என்னம்மா செய்யறது? இதுக்கு பேசாம உன் பொண்டாட்டி கூட கொஞ்சம் அனுசரித்து இருந்திருக்கலாம்ல. தேவையில்லாமல் அவ கூட சண்டை போட்டு பாரு, இப்போ டைவர்ஸ் வரைக்கும் போய் பிள்ளைய தனியாக வளர்த்துக்கிட்டு இருக்க. சரி, இப்போ உன் பொண்டாட்டி எங்கே இருக்கா? தெரியாதுமா. தெரியாதா? சரியா போச்சு போ. எங்கள் அண்ணன் உன்னைய பற்றி சொல்லி வருத்தப்படுறதெல்லாம் சரியாக தான் இருக்குது. சரி பாரு, பிற என்ன செய்ய, இந்த காலத்து பிள்ளைங்க பெரியவங்க பேச்சை எங்கே கேட்குறீங்க? சரிப்பா, சரி நீ பாரு, நான் அந்த உள்ளே போகிறேன். அம்மா எப்பவும் என் அப்பா பேச்ச மட்டும்தான் நம்புறாங்க.
மாப்பிள்ளை சொல்றது சரிதான். பாப்பாவோட ட்ரீட்மெண்ட் விஷயத்தை பத்தி இவங்க காதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கசிஞ்சது உடனே அப்பாவுக்கு நியூஸ் போயிடும். அதுக்கு தான் சொல்லாம கொள்ளாம எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கான் போல. இதுல என் பொண்டாட்டியை பத்தி வேற நான் தெரிஞ்சு வச்சுக்கிடணுமா? அவளே காசுக்காக நடிக்க வந்தவ. இப்ப இந்நேரம் வேற எங்க நடிச்சுக்கிட்டு இருக்காளோ? அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? அவளால என் வாழ்க்கையும் என் பிள்ளை வாழ்க்கையும் போனதுதான் மிச்சம். என்னடா? போவோமா? சரி வா. என்ன அரசி, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? டாக்டர் சொன்ன எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இனி முடிவு உங்க கையில. சார் நல்ல ஐடியா தான். மியூச்சுவலாக இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் டோனராக இருக்கிறது நல்ல விஷயம்தான். பட் எல்லாமே மேட்ச் ஆகணுமே. டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். மேட்ச் ஆனா தான் இந்த பேச்சு. சரிங்க சார், எனக்கு ஓகே தான். பாப்பாவுக்கு இந்த விஷயத்தில் என்னால் ஹெல்ப் பண்ண முடியும்னா வித் ப்ளஷர் அதை நான் பண்ணிடுவேன். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேந்தன் சாருக்கு மனசு வரணுமே. வேந்தனை சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. சரிங்க சார், ஆனால் எனக்கு ஒரு டவுட். என்னம்மா? இல்லை, இதுதான் விஷயம்னா இதை நீங்கள் என்கிட்ட ஃபோன்லேயே கேட்டிருந்துருக்கலாமே. வேந்தனை பத்தி இவ்வளவு விஷயத்த நான் எப்படி உங்ககிட்ட போன்ல சொல்ல முடியும்? அது சரிதான் சார். அது மட்டும் இல்லாம சார் அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுக்கு உங்ககிட்ட சம்மதம் வாங்குறதுக்கு தான் மெயினா நான் வந்ததே. அதான் கேட்டேன். என்ன சார் விஷயம்? இப்போ வேந்தனோட ஃபேமிலி விஷயத்தை பத்தி நான் சொன்னேன்ல. ஆமாம். பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. அந்த விஷயத்துக்கு அவ்வளவு சீக்கிரம் அவங்க ஒத்துக்கவும் மாட்டாங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சா உங்களையும் அவங்க சும்மா விட மாட்டாங்க. என்ன சார் பண்ணுவாங்க? பாப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணாம உங்களை எப்படியெல்லாம் தடுக்கணுமோ அப்படியெல்லாம் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சார், நான் மியூச்சுவலாக ஹெல்ப் வாங்கிக்கிட்டு தானே பாப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதில் என்ன பிரச்சனை வந்துட போகுது? என்ன வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். எனக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எதுவும் கெஸ் பண்ண முடியல. ஆனா பணத்துக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஓ சரிங்க சார். இப்போ இந்த போன் மேரோ ட்ரீட்மெண்ட் மூலமா பாப்பாவுக்கு கன்ஃபார்மாக கியூர் ஆயிடுமா? சக்சஸ் ரேட் அதிகமாக தான் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு இப்போ ப்ரெசென்ட்ல. பட் ஃபியூச்சர்லயும் இந்த ப்ராப்ளம் பாப்பாவுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி ஒருவேளை வந்தா அப்பவும் நீங்க தான் ஹெல்ப் பண்றாப்புல இருக்கும். அது அப்போ யார் எங்க இருப்பாங்கன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? சொல்ல முடியாதுல்ல. அதான் அப்போ நீங்க பாப்பா கூடவே இருந்துட்டா. பாப்பா கூடவே இருந்துட்டான்னா புரியல எனக்கு. இல்ல அரசி, நீங்க இன்னும் கல்யாணம் ஆகாதவங்க. கல்யாணத்தை பத்தி உங்களோட எதிர்பார்ப்புகள்லாம் ஏதாவது இருக்கா? சார், கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே எனக்கு இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? எங்க அப்பாவை விட்டுட்டு எனக்குன்னு ஒரு லைஃப் பத்தி யோசிக்கிற ஐடியாவே எனக்கு இல்லை சார். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் ஃபூலிஷாக தான் இருக்கும். ஆனால் ஃபூலிஷாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட முடிவு இதுதான். இன்னும் சொல்ல போனா எனக்கு இந்த கல்யாண வாழ்க்கை இதுலெல்லாம் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. ஓ அப்படியா? ஆமாம். ஏன் சார், ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை கேட்டேன். சரிங்க சார், அப்போது நம்ம கிளம்பலாமா? நீங்கள் வேந்தன் சாரை வர சொல்லுங்க, டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம். மேட்ச் ஆகுதுன்னா அடுத்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம்ல. பண்ணலாம். ஏன் அரசி, நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே ஒரு ஆம்பளை தன்னந்தனியாக இருந்து ஒரு பொண்ணை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம்னு. ஆமாம். அப்படி கஷ்டப்பட்டு தான் உங்கள் அப்பா உங்களை வளர்த்துருக்காரு இல்லையா? ஆமாம் சார், ஆமாம். உங்களுக்காகத்தான் உங்கள் அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்திருக்காரு, கரெக்ட்? ஆமாம் சார், அதான் எல்லாம் சொன்னனே. சொன்னீங்க. இப்போ அதே நிலைமையில தான் என் ஃப்ரெண்டு வேந்தனும் இருக்கான். ஆமாம். ஸோ அதில் என்ன சார்? இல்லை, நான் சொல்கிறத நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கும் உங்கள் அப்பாவை தவிர்த்து வேற ஒரு வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறீங்க. வேந்தனும் அப்படித்தான் இருக்கான். அவனோட லைஃப்பை பற்றி உங்ககிட்ட தான் சொன்னனே. அவன் பொண்ணு தான் அவனுக்கு உலகம். அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்றிட முடியாதான்னு தான் இருக்கான். அப்படி காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த பொண்ணோட லைஃப் முடிகிற வரைக்கும் இருந்துட்டு தானும் சூசைட் பண்ணிக்கலான்னு தான் நினச்சிருக்கேன்னு என்கிட்ட அன்றைக்கி சொன்னான். கேட்டதுமே பதறி போயிட்டேன். ஐயோ. ஒரு ஃப்ரெண்டாக அதை கேட்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆமாம் சார், ஆனால் அவர் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாருன்னு நானே எதிர்பார்க்கல. அதான் இப்போ நீங்களும் ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. வேந்தனும் அவனும் அப்படித்தான் இருக்கான். இப்போ நீங்கள் 2 பேரும் ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களோட கஷ்டங்களை ஷேர் பண்ணிக்கிடக்கூடாது? புரியல சார், புரியல எனக்கு. இல்லை, நீங்களும் வேந்தனும் அது ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? சார் நீங்கள் என்ன பேசுகிறீங்க? இல்லை, நான் கேட்டது தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. பட் ஒரு தடவை நான் கேட்டதை பற்றி யோசிச்சு பாருங்களேன்.
சார் இது எப்படி சார் சரியா வரும்? இல்ல உங்ககிட்ட இப்படி கேட்க கூடாதுன்னு தான் எனக்கும் தோணுது. ஆனா எனக்கு வேற வழி இல்லை. நீங்க இன்னும் கல்யாணம் ஆகாதவங்க, வேந்தன் டிவோர்ஸி. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட நான் இதை பத்தி பேசியிருக்கவே கூடாதுதான். ஆனா 2 பேருமே ஒரே கோர்ட்ல இருக்கீங்க, 2 பேருக்குமே ஒரே விதமான கஷ்டம். அதான் நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லைஃப்ல இணைஞ்சீங்கன்னா உங்க 2 பேருக்குமே ஆறுதலா இருக்கும். சார் கண்டிப்பா இது சரியா வராது. ஏன் அரசி, ஏன் சரியா வராதுன்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தன் அவனை செகண்ட் மேரேஜ் பண்ணணுமே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆ, அது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு மேரேஜ் லைஃப்ல இன்ட்ரெஸ்டே இல்லை சார். வேந்தனுக்கும் அப்படித்தான், அவனுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அவன் நிறைய காயப்பட்டிருக்கான். நீங்க 2 பேரும் உங்களோட காயத்துக்கு ஏன் மருந்தா இருக்கக்கூடாதுன்னு தான் கேட்குறேன். இருக்கலாம் சார், தப்பில்ல. அதுக்கு கல்யாணம் தான் பண்ணி ஆகணும்னு என்ன கட்டாயம் இருக்கு? இருக்கு, அதான் கேட்குறேன். என்ன சார் புரியல எனக்கு. இல்ல பாப்பாவுக்கு ஃபியூச்சர்ல இந்த ப்ராப்ளம் வந்தா என்ன பண்றதுன்னு கேட்டீங்கல்ல, அப்போ நான் எப்படி அவ கூட இருக்க முடியும்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு இதுதான் பதில். ஓ, ஆனா சார் இப்போ இந்த கல்யாணத்தை பத்தி நீங்க பேச்சு எடுத்ததும் எனக்குள்ள எந்த விதமான சந்தோஷமோ இல்ல இப்படியெல்லாம் கேட்டுட்டீங்களேன்னு கோவமோ இல்ல வருத்தமோ எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே வரல. இப்படி இருக்கிற என்ன உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அவரோட வாழ்க்கை மறுபடியும் வீணா தான் போகும். அரசி, வேந்தனும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருக்கான். அப்படி இருக்கும்போது எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு என்ன சார் பிரயோஜனம்? இருக்கு. என்ன இருக்கு? இப்போ உங்க அப்பா கண்டிப்பா நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்படுவாரு. அவருக்காக உங்க லைஃப் ஸ்பாயில் ஆகுறத அவர் விரும்ப மாட்டாரு இல்லையா? ஆமா கண்டிப்பா. அவர் எப்பவுமே அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பாரு. அவரோட பெரிய கவலையே அதுதான். ஆனா அவரை விட்டுட்டு நான் போற ஐடியாவே இல்லை. எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. அதே மாதிரி வேந்தன் சைடுல பாப்பாவுக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும், ஒரு அம்மாவோட அன்பு வேணும். உங்க சைடு உங்க அப்பா, வேந்தனோட சைடு பாப்பா. அவங்க 2 பேருக்காக நீங்க ஏன் மியூச்சுவலா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்க கூடாது? ஓ அப்படி வரீங்களா? ஆனா இது சரியா வருமா சார்? இல்ல, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, வேந்தனுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதை விடுங்க. ஆனா இப்படி ஒரு கல்யாணம் நடந்தா உங்க அப்பாவும் சந்தோஷப்படுவாரு, இந்த பக்கம் பாப்பாவும் சந்தோஷப்படுவா. அவங்களுக்காக நீங்க ஏன் ஜாயின் பண்ணிக்க கூடாது? என்ன ஒண்ணு, வேந்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்க அப்பா சம்மதிக்கணும். இது சரியா வரும்னு எனக்கு தோணலை சார். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டால் எனக்குள்ள எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டுமே இல்லை. நான் இதுக்கு சூட் ஆவேனான்னு எனக்கு தெரியல. நீங்க உங்க அப்பாவை நினைச்சு நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன், அதான் இப்படி பேசுறீங்க. அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை சார். அது எனக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த விஷயத்தை பத்தி நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்களேன். ஓகே சார், நான் யோசிச்சு பார்க்குறேன். பட் இந்த விஷயத்துக்கு நான் சம்மதிச்சா தான் வேந்தன் சார் எங்கள் அப்பாவுக்கு கிட்னி கொடுப்பாரா? நோ, அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது ஜஸ்ட் என்னோட விருப்பம் தான். நீங்க சம்மதிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் தான் நான் வேந்தன் கிட்டயே இந்த விஷயத்தை பத்தி பேசணும். இந்த கல்யாணம் நடந்தாலும் சரி நடக்கலைனாலும் சரி, பிளட் குரூப் 2 மேட்ச் ஆயிருக்கு. இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சுன்னா வேந்தன் உங்க அப்பாவுக்கு கிட்னி கொடுக்கறதுல எந்த ப்ராப்ளமும் வராது. அதுக்கு நான் கேரண்டி. சரிங்க சார், ஓகே. சரி அரசி, அப்போ நான் சொன்னதெல்லாம் யோசிச்சு பாருங்க. எப்போ எனக்கு திரும்ப கால் பண்ணுவீங்க? யார் அது? ப்ரோ மாதிரி இருக்கு. பக்கத்துல புகழ் தானே? ஆமா, ப்ரோ இங்க சென்னையில என்ன பண்ணிட்டு இருக்காரு? வரதா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. ஒருவேளை இப்பதான் வந்து இறங்கியிருக்காரோ, சர்ப்ரைஸா வீட்டுக்கு வரலான்னு நினைச்சிருப்பாரோ. இவ இங்க என்ன பண்றா ப்ரோ கூட? கண்டிப்பா கண்டிப்பா சார், நான் யோசிச்சு பார்த்துட்டு அப்பா கிட்டையும் பேசிட்டு உங்களுக்கு சொல்லட்டுமா? ஓகேம்மா, நான் சொன்னதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு யோசிச்சு பதில் சொல்றேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ப்ரோ என்கிட்ட சொல்லாம சென்னைக்கு வரமாட்டாரே, என்னவா இருக்கும்? இவங்க 2 பேரும் ஏதோ சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ப்ரோவுக்கு புகழ தெரியும், ஆனா இப்படி சென்னை வந்து மீட் பண்ணி பேசுற அளவுக்கா தெரியும்? இல்லையே. இவளும் ஆஃபீஸ் போகாம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா? நேரா போய் பேசிடுவோமா? இல்ல, கால் பண்ணி பார்ப்போம். அண்ணனுக்கு கேஷுவலா கால் பண்ற மாதிரி பேசி பார்ப்போம். இதில் என்ன சார் இருக்கு? ஆக்சுவலாக நான் தான் உங்களுக்கு தேங்க் பண்ணணும். எனக்கு எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க. இல்ல அரசி, இது ஒரு மியூச்சுவல் ஹெல்ப் தான். நான் ஒன்றும் பெருசா பண்ணிடல. இன்னும் சொல்லப்போனா நான் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண போறதும் இல்லை. எல்லாமே வேந்தன் தான் பண்ண போறான். இருக்கட்டும் சார், ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே. அப்படிலாம் இல்லம்மா. ரிங் போயிட்டே இருக்கு. அட்டன் பண்ணிட்டாரு. தம்பி, குட் மார்னிங்டா. குட் மார்னிங் ப்ரோ. என்ன பண்ற? ஆஃபீஸ்க்கு ரெடி ஆயிட்டியா? நான் ரெடி ஆயிட்டேன் ப்ரோ. நீ என்ன பண்ற? நான் ஒரு வேலையா கோயம்புத்தூர் வரைக்கும் வந்திருக்கேன்டா. நம்ம எஸ்டேட்ல புதுசா காஃபி போட்டிருக்கோம்ல, அந்த விஷயமா கிளையண்ட் ஒருத்தரை மீட் பண்றதுக்கு வந்தேன். ஓ ஓ ஓகே ப்ரோ.
நீ சாப்பிட்டியாப்பா? ஆ ஆ சாப்பிட்டேன் ப்ரோ. சரி, நான் அவர் கூட பேசிட்டு இருக்கேன், அப்புறமா உனக்கு திரும்ப கூப்பிடட்டுமா? ஓகே ப்ரோ, ஓகே, கூப்பிடு. எதுக்கு அண்ணன் சென்னையில் இருந்துக்கிட்டு நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன்னு என்கிட்ட போய் சொல்றாரு? சென்னை வந்தவர் நேரம் என் வீட்டுக்கு வராம எதுக்காக இங்க ஹோட்டல்ல என் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்காரு? ஏன் அண்ணே என்கிட்ட போய் சொல்றாரா? எதுக்கு எதுக்கு என்கிட்ட இப்படி ஒரு பொய் சொல்லணும்? நான் என் அண்ணன்கிட்ட இது வரைக்கும் ஒரு பொய் கூட சொன்னதில்லை. அவர் மேல நான் எவ்வளோ மரியாதை வச்சிருக்கேன். ஏன் இப்படி பிஹேவ் பண்றாரு? இவ புகழுக்கு அண்ணன் கூட என்ன பேச்சு? சரி பேசட்டும், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா இவ ஆஃபீஸ் போகாம இங்கே உட்காந்துக்கிட்டு என்ன பண்றா? ஆஃபீஸ்க்கு எதுவும் பர்மிஷன் கொடுத்துருக்காளா? என்ன ஏதுன்னு தெரியல. ஆஃபீஸ் வரட்டும், வந்து விசாரிப்போம். முத்துவா சார்? ம், ஆமா அரசி. சென்னை வந்துட்டு அவன் வீட்டுக்கு போகாம நான் பாட்டுக்கு இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஏன் சார் நீங்கள் அங்கே போயிட்டே இங்கே வந்திருக்கலாம்ல? இல்லம்மா, இங்கே நான் சென்னைக்கு வந்திருக்கிறது அம்மாவுக்கு தெரியாது. அம்மாவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே வேந்தனோட அப்பாவுக்கு நியூஸ் போயிடும். ஆ, உங்கள் அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. சரி, முத்துவுக்கும் தெரியக்கூடாதுன்னு ஏன் சார் நினைக்கிறீங்க? என்ன, முத்து வேந்தனோட தங்கச்சியை தானே லவ் பண்ணிட்டு இருக்கான். என்னாச்சுமா? சார் சார் அப்படின்னா வினிதாவோட அண்ணன் தான் வேந்தனா? ஆமா, உங்களுக்கு வினிதாவை தெரியுமா? தெரியுமாவா? அது எப்படி சார் தெரியாமல் இருக்கும்? ஓ ஆமால்ல, நீங்க எல்லாருமே காலேஜ் மேட்ச் தானே? ஆமாம் சார், ஆமாம். ஸோ அந்த வினிதாவோட அண்ணன் தான் வேந்தனா? ஓ மை காட். ஆமா அரசி, இப்போ தம்பி வீட்டுக்கு நான் போனேன்னு வைங்க, கண்டிப்பா வினிதாவுக்கு விஷயம் தெரிஞ்சிடும். வினிதாவுக்கு விஷயம் தெரிஞ்சாலே டேஞ்சர் தான். இப்போ புரியுது சார், எனக்கு எல்லாம் புரியுது. வினிதாவுக்கு ஒரு அண்ணன் இருக்காருன்னு எனக்கு தெரியும், ஆனால் அது வேந்தன்னு எனக்கு தெரியாது. நான் அவங்கள பார்த்ததில்ல. இப்போ நீங்கள் சொல்லித்தானே தெரியுது. ம், பாருங்க எப்படிப்பட்ட ஒரு சிக்கல் இருக்குன்னு. அதானே சார், அதானே. ஆமாம்மா. சரி, அப்போ நான் கிளம்பட்டுமா? எங்கே சார், நேராக ஊட்டிக்கு தானா? ஆமாம்மா, இங்கேருந்து கோயம்புத்தூர் போயிட்டு அப்படியே ஊட்டி. நான் இங்கே வந்தது உங்ககிட்ட பேசுனது எதுவும் இப்போதைக்கு முத்துவுக்கு தெரியாமல் பார்த்துக்குங்க. ஒருவேளை எல்லாமே கூடி வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் முத்துக்கிட்ட சொல்லிக்கலாம். ஓகே சார், ஓகே, எனக்கு புரியுது. நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன். ஓகே, தேங்க்யூ அரசி. சரி, அப்போ நான் கிளம்பட்டுமா? சரிங்க சார், போயிட்டு வாங்க. நீங்கம்மா? நான் இங்கேருந்து அப்படியே ஆஃபீஸ் போயிடுவேன் சார். சரிம்மா, சரி, பார்த்து போயிட்டு வாங்க, நானும் கிளம்புறேன். சரிங்க சார், ஓகே. உங்களுக்கு ஒரு வகையான கஷ்டம், வேந்தனுக்கு ஒரு வகையான கஷ்டம். நீங்கள் ரெண்டு பேரும் லைஃப்பில் ஒன்று சேர்ந்து உங்கள் கஷ்டங்களை ஏன் ஷேர் பண்ணிக்க கூடாது? ஒரு ஆம்பளை ஒத்தையா நின்று ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம்னு உங்கள் அப்பாவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதா சொன்னீங்க. அதே கஷ்டத்தை தான் இப்போ வேந்தனும் அனுபவிச்சுட்டு இருக்கான். உங்களுக்கும் மேரேஜ் லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேந்தனுக்கும் அப்படித்தான். நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் மியூச்சுவலாக ஜாயின் பண்ணிக்க கூடாது? அதனால உங்கள் அப்பாவும் ஒரு வகையில் சந்தோஷப்படுவார், இங்கே குட்டி பாப்பாவும் ஒரு வகையில் சந்தோஷப்படுவான்னா அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை நீங்கள் ஏன் கொடுக்கக்கூடாது? சார் சொன்னதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் சொல்கிறதெல்லாம் சரியாக தான் இருக்குது. ஆனால் நான் எதுக்காக என்னோட லைஃப்பை கொண்டு போய் வேந்தன் கிட்ட கொடுக்கணும்? எதுக்காகன்னா என் அப்பாவுக்காக. அப்படித்தான் சார் சொல்கிறாரு. வேந்தன் எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்? அவரோட குட்டி பொண்ணுக்காக. அதைத்தான் சார் சொல்கிறாரு. ஆனால் இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியப்படுமா? கமிட்மெண்ட்ஸ்னு வந்துட்டா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும். அதெல்லாம் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியுமா? இன்னும் வேந்தனோட ஃபேமிலி வேறு ப்ராப்ளம் இருக்கிற ஃபேமிலி. அங்கே போய் நம்மளால் சர்வை பண்ண முடியுமா? அப்புறம் அப்பாவை யார் பார்த்துக்கிறது? அவருக்காகத்தான் நான் எனக்குன்னு ஒரு லைஃபே வேண்டான்னு இருந்துட்டேன். இப்போ வேந்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்பாவை எப்படி அம்போன்னு விட்டுட்டு போகிறது? நோ வே. இதை பற்றி சார்கிட்ட நம்ம பேசாமல் விட்டுட்டோமே. சரி, பார்ப்போம். ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். மேரேஜுங்கிறது ஒரு ஆப்ஷன் தானே. அதை நம்ம சூஸ் பண்ணாலும் பண்ணலைன்னாலும் ட்ரீட்மெண்ட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு சார் சொல்லிட்டாரே. அப்புறம் என்ன, அதை அப்புறம் பார்ப்போம். புகழ், எம்கே. காலையிலேயே பர்மிஷன் எழுதி கொடுத்துருக்கே என்ன? ஆமாம் எம்கே. என்ன விஷயம்? எதுக்கு பர்மிஷன்? அது அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, அந்த விஷயமா டாக்டரை பார்க்க போயிருந்தோம், அதான். ஓ அப்படியா? ஆமாம் எம்கே, அதான் பர்மிஷன் போட வேண்டியதாக போயிடுச்சு. ஆ, இப்போ அப்பாவுக்கு எப்படி இருக்கு? இப்போதைக்கு பரவாயில்ல. ஓகே, டேக் கேர் ஆஃப் யூ. பார்த்துக்கோ. சரி எம்கே. சரி, தேவையான அளவு பிரேக் எடுத்துக்கிட்டேன்னா நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த ப்ராஜெக்டை நீயும் நானும் சேர்ந்து தான் முடிக்கிறோம், ஞாபகம் இருக்குல்ல?
எம்கே நான் வெண்ணிலா கிட்ட ஒரு ஃபைல் கொடுத்துட்டு போனேன், நீ அதை பாத்தியா? எஸ், பார்த்துட்டேன், முடிச்சிட்டேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபைனல் டச் மட்டும் கொடுத்தா போதும். வரியா? போலாம் வா. வரேன். சரி, நான் போய் சிஸ்டர் ஆன் பண்றேன், நீ வா. ஸோ புகழ், நீயும் என்கிட்ட போய்